மசூத் அசார் தெரியுமா? ஐநா பாதுகாப்பு கவுன்சிலால் சர்வதேச பயங்கரவாதியாக பட்டியலிடப்பட்டவன் தான் இந்த 56 வயது மசூத் அசார். 2001 இந்திய நாடாளுமன்ற தாக்குதல், 2008 மும்பை தாஜ் ஹோட்டல் தாக்குதல், 2016 பதான்கோட் இராணுவ வீரர்கள் மீதான தாக்குதல், 2019 புல்வாமா தாக்குதல் உட்பட இந்தியாவில் நடந்த பல பயங்கரவாத தாக்குதலுக்கு மூளையாக இருந்தவன் தான் இந்த மசூத் அசார். 1994 இந்தியாவில் கைது செய்யப்பட்ட மசூத் அசாரை 1999 பயங்கரவாதிகள் விமானத்தை கடத்தி பயணிகளை சிறைப்பிடித்து மிரட்டியதால் மசூத் அசாரை விடுவிக்க நேரிடும். இவன் பாகிஸ்தானில் தான் இருக்கிறான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதை பாகிஸ்தான் அரசு ஏற்றுக்கொள்ள மறுக்குது. பகல்காம் தாக்குதலுக்கு எதிராக இந்தியா சிந்தூர் ஆப்ரேஷன் அப்படிங்கிற பேரில் பாகிஸ்தானோட 9 தீவிரவாத முகாம்களை தாக்கியிருக்கு. இதில் 70க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுது. ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பின் தலைமையகத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் மசூத் அசாரின் குடும்பத்தின் 10 பேர் அப்புறம் அவங்களோட ஆதரவாளர்கள் 4 பேரும் கொல்லப்பட்டதாக கூறப்படுது. இதுக்கு மசூத் அசார் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, இன்று இரவு எனது குடும்பத்தில் 10 பேர் மகிழ்ச்சியால் ஆசீர்வதிக்கப்பட்டனர் என்றும் அனைவரும் அல்லாவின் விருந்தினர்களாகிவிட்டதாகவும் மசூத் அசார் கூறியிருக்கிறார். இறுதி சடங்கு பிரார்த்தனைக்கு அனைவரும் வருமாறு மக்களை அழைத்திரு. பயங்கரவாதியின் அழைப்பை ஏற்று மக்கள் கலந்துக்கிட்டாங்க. சரி, பாகிஸ்தான் இராணுவம் எதுக்கு கலந்துக்கிட்டாங்க? நாங்கள் தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுப்பது இல்லைன்னு வேற சொல்லிக்கிறாங்க.